Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. பகவத்கீதை உண்மை உறவில் 2வது அத்தியாயம் 30வது ஸ்லோகம். நம்ம சொல்லுங்க. தேஹி நித்யம் அவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோசிதுமர்ஹசி. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. பரதகுல தோன்றலே, உடலில் உறைபவன் ஒருபோதும் அழிக்கப்பட முடியாதவன். எனவே எந்த உயிர்வாளிக்காகவும் நீ வருந்த வேண்டிய தேவையில்லை. பொருளுரை. அழிவற்ற ஆத்மாவை பற்றிய விளக்கத்தை இத்துடன் முடிக்கின்றார் பகவான். அழிவற்ற ஆத்மாவை பலவிதமாக விளக்கியதன் மூலம் உடல் தற்காலிகமானதென்றும் ஆத்மா நித்தியமானதென்றும் பகவான் கிருஷ்ணர் நிலைநிறுத்தியுள்ளார். எனவே தனது பாட்டனாரும் ஆசிரியரும் பீஷ்மரும் துரோணரும் போரில் இறந்து விடுவார்கள் என்ற பயத்தினால் சத்திரியனான அர்ஜுனன் தனது கடமையை புறக்கணிக்க கூடாது. ஆத்மா என்று ஒரு பொருள் இல்லை என்றோ, ரசாயன பொருள்களை கலப்பதன் விளைவாக ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் முதிர்ச்சி பெற்ற நிலையில் உயிருக்கான அறிகுறிகள் தோன்றுகின்றன என்றோ வீணாக கற்பனை செய்து கொண்டிராமல் ஸ்ரீகிருஷ்ணரின் அதிகார தன்மையை ஏற்று ஜட உடலில் இருந்து வேறுபட்டதான ஆத்மா என ஒன்று இருப்பதை நம்ப வேண்டும். ஆத்மா நித்தியமானது என்ற போதிலும் வன்முறை ஆதரிக்கப்படுவதில்லை. அதே சமயம் போரின் சமயத்தில் வன்முறைக்கான தேவை இருப்பதால் அது மறுக்கப்படுவதும் இல்லை. எனினும் அத்தேவையானது கடவுளின் அனுமதியை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது. மனம் போன போக்கில் செயலாற்றக்கூடாது. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த சுவாமி நாமினே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த சுவாமி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा. எல்லாருக்கும் வணக்கம். கடந்த வாரம் நம்ம தாமோதர மாதத்தோட தொடக்க நாள் அப்படின்றதுனால போன வாரம் நம்ம பகவத்கீதை தொடரல, தாமோதர லீலை கேட்டோம். இன்னைக்கு 2வது அத்தியாயத்துல நம்ம 29 ஸ்லோகங்கள் பார்த்திருந்தோம். இது வரைக்கும் கடைசி 29வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் ஆச்சரியம் என்ற வார்த்தையை ரொம்ப அழகா சொல்றார். ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்யத்யேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்ய ஆச்சரியவத் ஹேனம் அன்ய ஸ்ருணோதி ஸ்ருத்வா ஏனம் வேதன சைவ கஷ்டித். சிலர் ஆத்மாவை ஆச்சரியமாக பார்க்கின்றனர், சிலர் அவனை ஆச்சரியமானவனாக வர்ணிக்கின்றனர், மேலும் சிலர் அவனை ஆச்சரியமானவனாக கேட்கின்றனர்.
வேறு சிலரோ அவனை பற்றி கேட்ட பின்னும் அவனை புரிந்து கொள்ள இயலாதவராக உள்ளனர். சோ ஆத்மா கிட்டத்தட்ட 2வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம் தொடங்கி 29வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த மாதிரி ஆத்மாவினுடைய ரொம்ப அற்புதமான குணங்களை விரிவா விளக்கியிருக்கிறார். சோ பகவத்கீதையின் அறிமுகம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சில பிரபுபாதர் அதுல பகவத்கீதையில 5 தலைப்புகள் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றார். யாருக்காவது ஞாபகம் இருக்கா என்ன அந்த 5 தலைப்புகள்? ஜீவ, ஈஸ்வரா, பிரகிருதி, கால, கர்மா, இந்த 5ம் பேசப்பட்டிருக்கு பகவத்கீதையில. ஜீவான்றது உயிர்வாளிகளான நம்ம எல்லாருமே இருக்கிற 84 லட்சம் வகையான உடல்கள்ல இருக்கிற எல்லா ஜீவாத்மாக்களை பற்றியும் பகவத்கீதை பேசுறது. அடுத்தது ஈஸ்வரா. ஈஸ்வரன்னா கட்டுப்படுத்தக்கூடியவர். இங்க தென்னிந்தியாவில் ஈஸ்வரா அப்படின்னா சிவபெருமான்னு நினைச்சுக்குவாங்க. சிவபெருமானையும் குறிக்கிறது அது ஒரு விதத்துல. பொதுவா சமஸ்கிருத வார்த்தைக்கு அர்த்தம் கட்டுப்படுத்துபவர்னு அர்த்தம். சோ எல்லா கட்டுப்பாட்டாளர்களுக்கும் கட்டுப்பாட்டாளராக இருக்கக்கூடியவர் கிருஷ்ணர். சோ அவரை பற்றி பேசப்பட்டிருக்கு. பிரகிருதி, நம்ம இருக்கக்கூடிய இந்த லோகம், இந்த இருப்பிடம் கிருஷ்ணருடைய பிரிந்த சக்தி. பூமிராபோ நலவாயு கம்மனோ புத்திரே வச்சா அகங்கார இத்தியமே பின்னமே பிரகிருதி ரஷ்டதான்னு 7வது அத்தியாயம் வரும்போது நம்ம பார்க்கலாம். கிருஷ்ணர் சொல்றாரு இந்த பிரகிருதி என்னுடைய சக்தி அப்படிங்கிறார். சோ இந்த பிரகிருதியை பற்றி பேசப்பட்டிருக்கு. அடுத்து காலத்தை பற்றி பேசப்படுது, கர்மாவை பற்றி பேசப்படுது. இந்த 5 தலைப்புகள் பகவத்கீதையில பேசப்பட்டிருக்கு. அதுல முதல் விஷயமா ஜீவா, உயிர்வாளிகள், ஜீவாத்மாக்களான நம்மை பற்றி பேசப்பட்டிருக்கு. 2வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் பேச தொடங்கின உடனே இததான் பேசுறேன். ஆத்மா, நீ இந்த உடல் கிடையாது. ஆத்மா, உடல் வேறு, ஆத்மா வேறு. தேகி தேகா அப்படின்னு 2 வேறுபட்ட விஷயங்கள் இருக்கிறதா சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஆத்மாவோட குணங்கள், என்னென்ன குணங்கள் கொண்டிருக்கு அதை பற்றி விரிவா இதுவரைக்கும் நம்ம கேட்டோம். இப்போ இந்த 30வது ஸ்லோகம், இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கிற இந்த 30வது ஸ்லோகத்துல இது கைண்ட் ஆஃப் ஒரு முடிவுரை மாதிரி. இந்த ஆத்மா பத்தி பேசின இந்த விவரமான விளக்கங்களுக்கு அப்புறம் அதோட சாராம்சத்தை சுருக்கமா இங்க சொல்றாரு. குறிப்பா பிரபுபாதர் பொருளுரை அந்த விதத்துல இங்க அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். சோ இங்க கிருஷ்ணன் சொல்றார், உடலில் உரைப்பவன் ஒருபோதும் அழிக்க முடியாதவன். ஆத்மா அழிக்க முடியாதது. சோ ஆத்மா நித்தியமானது, அழிக்க முடியாதது. அப்படின்னும் போது இப்போ அர்ஜுனன் என்ன நிலையில இருக்கான்? நான் இந்த சரீரம், இந்த சரீர சார்ந்த இந்த உறவுகள் எல்லாம் என்னுடைய நெருங்கிய உறவுகள், நான் வழிபட தகுந்தவர்கள். இவர்கள் இறந்து போயிட்டா நான் சண்டை போட்டு ராஜ்யத்தை பிடிச்சு அர்த்தம் இல்லாம போயிடும். ஏன்னா இதை பார்க்கறதுக்கு இவங்க இருக்கணும், இவங்க இருந்தாதான் எனக்கு அது பெருமையே. இவங்களே இல்லைன்னும் போது நான் தனியா உட்கார்ந்துட்டு ராஜ்யத்தை பிடிச்சிட்டேன்னு சொல்லிக்கிறதுல என்ன பெருமை இருக்க போறது? 2வது, இவங்களோட ரத்த கரை படிஞ்சிருக்கு. அந்த ரத்த கரையோட நான் அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்தேன்னா அதுதான் எனக்கு திருப்பி திருப்பி ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இப்படி எல்லாம் பல காரணங்கள் முன் வச்சு சண்டை போட மாட்டேன்னு சொல்ல அர்ஜுனனை சண்டை போட வைக்கணும்ன்றது கிருஷ்ணருடைய விருப்பம். ஸோ அதனால முதல்ல இந்த ஆத்மா உடல் 2க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றத
தெளிவுபடுத்துறார் விரிவா. அதனாலதான் அதை பேசுறாரு. ஏன்னா இந்த அறிவு இல்லாம, ஆத்ம ஞானத்தை பற்றின புரிதல் இல்லாம ஆன்மீகத்துல அடுத்த படிக்கு போகவே முடியாது. இதுதான் முதல் படி. இதுதான் முதல் படி. அடுத்த படிக்கு நம்ம போகணும் அப்படின்னா முதல்ல இந்த புரிதல் இருக்கணும். இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஆத்ம ஞானம் இல்லாம நம்மளால ஆன்மீக வாழ்க்கையில அடுத்த படிக்கு போகவே முடியாது. இதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். சோ அதனால கிருஷ்ணர் இத கொஞ்சம் விரிவாகவே விளக்குறார். சோ இப்போ இந்த ஆத்மாவோட குணங்கள் எல்லாம் கேட்ட பிறகு இங்க பிரபாதர் இந்த பொருளுரையில சொல்றார், அழிவற்ற ஆத்மாவை பலவிதமாக விளக்கியதன் மூலம் உடல் தற்காலிகமானது என்றும் ஆத்மா நித்தியமானது என்றும் பகவான் கிருஷ்ணர் நிலைநிறுத்தியுள்ளார். ஸோ இதை நம்ம பல வகுப்புல ஏற்கனவே இதை கேட்டாச்சு. இதுல யாருக்காவது ஏதாவது குழப்பம் இருக்கா? ஆத்மா உடல் ரெண்டும் வெவ்வேறானது. இதுல உடல் பௌதிகமானது, தற்காலிகமானது, அழியக்கூடியது. ஆத்மா நிரந்தரமானது, அழிவற்றது அப்படின்றதுல தெளிவா இருக்கும் இல்லையா? இதுல நமக்கு எந்த குழப்பமும் இல்லை. எனவே தனது பாட்டனாரும் ஆசிரியரும் பீஷ்மரும் துரோணரும் போரில் இறந்து விடுவார்கள் என்ற பயத்தினால் சத்திரியனான அர்ஜுனன் தனது கடமையை புறக்கணிக்க கூடாது. இப்போ ஆக்சுவலா பகவத்கீதை அர்ஜுனன்கிட்ட பேசப்படுது, தோற்றத்துக்குள்ள அப்படிதான் தெரியுது. ஆனா உண்மையிலேயே யாருக்கு இது கீதை உபதேசிக்கப்பட்டிருக்கு? நமக்கு. ஏன்னா அர்ஜுனன் நித்திய சித்தா, நிரந்தரமா பகவானுடைய சங்கத்துல ஆன்மீக உலகத்துல இருக்கக்கூடியவன், பகவானுடைய நண்பனாக சக்கராசத்துல பகவானுக்கு சேவை புரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நித்திய சித்தா. அர்ஜுனனுக்கு இந்த உபதேசம் அவசியம் கிடையாது. ஆனா அர்ஜுனனுக்கு இந்த உபதேசம் தேவைப்படுற மாதிரி ஒரு நிலையை உருவாக்கி அர்ஜுனன் மூலமா பகவான் நமக்கு இந்த உபதேசங்களை கொடுக்கிறார். ஏன்னா இந்த உலகத்துல பந்தப்பட்ட நிலையில துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்ம தான். நமக்கு தான் இந்த உலகத்தில இருந்து விடுதலை பெற வேண்டிய கட்டாயம் இருக்கு. நம்ம தான் இந்த உலகத்தினுடைய பந்தத்திலிருந்து விடுபட வேண்டிய அவசியத்தில் இருக்கும். அப்போ இந்த உபதேசங்கள் யாருக்கு ரொம்ப முக்கியம்? நமக்கு தான். ஸோ அதனால இங்க ஓகே, கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார், இன்னைக்கு காலகட்டத்துக்கு நமக்கெல்லாம் இது பொருந்தாது அப்படின்னு ஒரு சிலர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு பேசிட்டே போயிட்டார். ஆனா இன்னைக்கு இது எவ்வளவு வளர்ச்சி, ஏன்னா விஞ்ஞான முன்னேற்றம், தொழில்நுட்ப முன்னேற்றம் இப்படி இருக்கும்போது ஏஐ டெக்னாலஜியில இன்னைக்கு என்னென்னமோ சாதிச்சுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சொடக்குல பல பெரிய பெரிய சாதனைகள்லாம் செஞ்சு முடிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது நீங்க என்னங்க ஆத்மா உடல் இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, இது பகவத்கீதை இருக்கட்டும், ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களா இருக்கட்டும், புராணங்களா இருக்கட்டும், இதெல்லாம் யூனிவர்சல் நாலேஜ்னு பிரபுபாதர் சொல்வார். அப்படின்னா இது எல்லா காலகட்டத்திலையும் எல்லா மக்களுக்கும் எல்லா சூழ்நிலையிலையும் பொருத்தமான அறிவு. அதுதான் இந்த வேத ஞானத்தோட தனித்துவம். இப்போ இந்த பௌத்திக உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவு அப்படி கிடையாது. ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி விஞ்ஞானிகள்கிட்ட ஆகாயத்துல எத்தனை கோள்கள் இருக்குன்னு கேட்டா அவங்க சொன்ன எண்ணிக்கைக்கும் இன்னைக்கு சொல்ற எண்ணிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரே மாதிரி அவங்க சொல்லல. இது மாதிரி நிறைய விஷயங்கள், உலகம் எப்படி உருவாச்சுன்றதுக்கு, ஜீவாத்மாக்கள் எப்படி உருவானாங்க, இப்படி அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் மாறிக்கொண்டே இருக்கு. கேட்டா
நாங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கோம், வளர வளர நாங்க அறிவை பெருக்கிட்டே போறோம் அப்படின்றாங்க. ஆனா அது பேர் அறிவு கிடையாது. அப்படின்னா நேத்து வரைக்கும் நீ அறியாமையில இருந்திருக்க. இன்னைக்கு புதுசா ஒண்ணு சொல்றேன்னா, அப்ப நேத்து வரைக்கும் எது அறிவு இல்லையோ அது அறிவுன்னு நம்பிட்டு இருந்திருக்க. நீ அறியாமையில இருந்திருக்க. ஆனா நேத்து வரைக்கும் நீ அறிவுன்னு சொல்லிட்டு இருந்த விஷயத்தை இன்னைக்கு மறுக்கிற, இன்னைக்கு மாத்தி சொல்ற. அதுதான் உண்மை. ஆனா பகவத்கீதை அப்படி என்னைக்குமே சொல்றது கிடையாது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனன்ட்ட பேசும்போது இந்த கருத்து, ஆனா இப்ப இந்த கருத்து இல்ல. 5000 வருஷத்துக்கு அப்புறம் கேட்கிறவங்களுக்கு எல்லாம் வேற கருத்துன்னு கிருஷ்ணன் சொல்லல. அதுக்கு அவசியம் இல்லை. காரணம் இது உண்மை. வேதம் சொல்றது, பகவத்கீதை சொல்றது, ராமாயணம் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் உண்மையானது. உண்மை மாறாது. உண்மை எந்த காலத்துக்கும் எல்லா நபர்களுக்கும் ஒரே மாதிரியா தான் அது பலனை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும், அது அறிவை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதுதான் வித்தியாசம். அதனாலதான் இந்த அறிவை நம்ம ஏற்கும்போது நமக்கு பௌதிக அறிவு பௌதிகவாதிகளை போல ரொம்ப விரிவான நுணுக்கமான விஷயங்கள் தெரியலன்னா கூட அவங்களை எதிர்த்து சவால் விட முடியும். பிரபுபாதரை பாருங்க, பெரிய பெரிய விஞ்ஞானிகளை எதிர்த்து சவால் விடுறார். அவங்ககிட்ட சவால் விடுறார், நீங்க நிரூபிச்சு காட்டுங்க. விஞ்ஞானம்ன்றீங்களே, எப்படி இது விஞ்ஞானம்னு கேட்கிறாரு. எங்களுடைய அறிவு விஞ்ஞானபூர்வமான அறிவு, நான் நிரூபிச்சு காட்டுறேன். ஆத்மா வேறு, உடல் வேறு, ஆத்மா நித்தியமானது, ஆத்மா அழிவில்லாதது. இதை நான் நிரூபிச்சு காட்ட முடியும். இதை நீங்க உணர முடியும். இதுக்கான வழிமுறை இருக்கு, அதை நீங்க பின்பற்றுங்க. கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிங்க. ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணுங்க, பகவத்கீதை பாகவதம் படிங்க, சத்சங்கத்தில் ஈடுபடுங்க. நீங்க இதை உணர்றீங்களா இல்லையா பாருங்க. வழிமுறையை பின்பற்றாமே நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த யாருக்கு நஷ்டம்? இழப்பு உங்களுக்கு தான். நீங்க ஒரு விஷயம் தெரியலன்றீங்க, கடவுள் இருக்கிறாரா இல்லையா தேடிட்டு இருக்கோம், ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம்ன்றீங்க. நான் கடவுள் தான், இங்க இருக்கார், இவர் தான் கடவுள், கிருஷ்ணர் தான் கடவுள் அப்படின்னு நான் சொல்றேன்னா, அப்போ நீங்க அந்த வழிமுறையை பின்பற்றி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் இல்லையா? அதை செய்யாமையே இல்லை நான் ஏத்துக்க மாட்டேன்னா என்ன பிரயோஜனம்? என்ன அர்த்தம் இருக்கு? எப்படி அது அறிவுன்னு நம்ம ஏத்துக்க முடியும்? அதனாலதான் இப்பிரபர் இங்க சொல்ல, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் முதிர்ச்சி பெற்ற நிலையில் உயிருக்கான அறிகுறிகள் தோன்றுகின்றன என்றோ வீணாக கற்பனை செய்து கொண்டிராமல், இன்னைக்கு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ரசாயனங்களின் கலவை அப்படின்றாங்க. பல ரசாயனங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட சூழல்ல உயிராக வளர்ச்சி பெறுதுன்றாங்க. அப்ப பிரபு கேட்கிறாரு, சரி என்ன ரசாயனம் வேணும் சொல்லுங்க, எவ்வளவு வேணும் சொல்லுங்க, ஒரே ஒரு உயிரை உற்பத்தி பண்ணி காட்டுங்க. எவ்வளவு பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் இறந்து போயிருக்காங்க, அவங்க உயிரை திருப்பி கொண்டு வாங்க. அந்த உடலை நீங்க அந்த ரசாயனத்தை செலுத்தி அந்த உடலை மறுபடியும் உயிர்ப்பிச்சு கொண்டு வாங்க. ஆனா ஏன் முடியல உங்களால? ரசாயனங்களுடைய கலவை என்ன, ஏன் அதை உங்களால செய்ய முடியல? இல்ல ஃபியூச்சர்ல பண்ணுவோம், எதிர்காலத்துல பண்ணுவோம் அப்படிம்பாங்க. ப்ரொஃபஸர் சொல்லுவார், இது போஸ்ட் டேட்டட் செக் மாதிரி. உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேங்க அப்படின்னு செக்கை எழுதிட்டு அதுல டேட் போடுறேன். இப்ப 2025க்கு பதிலா 2200 300 அப்படி ஏதோ ஒரு
ஒரு 30 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் கழிச்சு ஒரு டேட்டை போட்டு ஒரு செக்கை கொடுத்தேன்னா அதுக்கு கொடுக்கறது அர்த்தமே கிடையாது. ஏன்னா அதுக்கு வேலையிலே இருக்காது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு விஞ்ஞான யோசனை எதிர்காலத்துல பண்ணுவோம். அதை கேட்கிற அப்படியே பண்ணுனா கூட உனக்கு என்ன இதுல பெருமைப்பட்டுக்கிறதுக்கு இருக்கு? ஆல்ரெடி கோடிக்கணக்கான ஜீவன்கள் இங்க இருக்காங்க. நீ இன்னொரு ஜீவனை உருவாக்குனா கூட அதனால இந்த உலகத்துல ஒண்ணு பெரிய மாற்றம் உண்டாயிர போறது கிடையாது. அதனால இந்த உலகத்துக்கு ஒரு லாபமும் வந்து போறது கிடையாது. ஏற்கனவே இருக்காங்க இல்லையா? இப்ப இல்லாத ஒண்ணு நீ உருவாக்குனா பரவாயில்லை. ஏற்கனவே இருக்கிறத நீ உருவாக்குறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? முதல்ல உன்னால முடியல. ஏன்னா உருவாக்குறேன்னு சொல்லிட்டே தான் இருக்கு. ஆனா இது வரைக்கும் இல்லை. அப்படியே உருவாக்குனா கூட அப்பவும் பிரயோஜனம் இல்லைங்கிறார். இதுதான் இன்னைக்கு ஏன் இதை பத்தி எல்லாம் பேச வேண்டியிருக்கு? நம்ம கிருஷ்ணரை பத்தி பேசிட்டு போலாமே. பட் இதுதான் கிருஷ்ணரும் நமக்கு பேசுறார். கிருஷ்ணர் இதை பேசுறதுனாலதான் நம்ம இதை கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம இந்த பேரளவிலான விஞ்ஞானிகளால தான் தவறா வழி நடத்தப்பட்டு இருக்கோம். முன்பெல்லாம் யாராவது ஏதாவது ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா அது என்ன வேதத்துல சொல்லியிருக்கான்னு கேட்பாங்க. நீ சொல்றது என்ன வேதமா அப்படியே ஏத்துக்கிறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு எந்த விஞ்ஞானம் சொல்லிருக்கு, எந்த விஞ்ஞானம் சொன்னது அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ மக்களுடைய நம்பிக்கையை இன்னைக்கு அப்படியே திசை திருப்பி விட்டுருக்காங்க. பத்திரிகையில சொல்லியிருக்கா, டிவியில சொல்லியிருக்கா, இதுதான் அவங்களுக்கு பிரமாணமா நினைக்கிறாங்க. ஆனா பகவத்கீதையில சொல்லியிருக்குன்னா அதெல்லாம் யாருக்குங்க? கற்கால மனிதனுக்கு. அதெல்லாம் எப்போ ஏன்னா பழசாயிடுச்சு, இஸ் அவுட் டேட்டட் அப்படிங்கிறான். ஆனா பாருங்க, இருக்கிற அறிவை இன்னைக்கு நடைமுறையில நம்ம பயன்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு ஒரு 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 பெரிய நிவாரணத்தை கொடுக்குது நமக்கு. அப்படியே இம்மீடியட்டா ஒரு பெரிய ரிலீஃப். வாழ்க்கையில எவ்வளவு கவலைகள் தொல்லைகள் இருந்தா கூட நான் இந்த உடல் கிடையாது, ஆத்மா என்ற ஒரு அறிவு நமக்கு உணர்ந்துட்டோம் அப்படின்னா உடனே நம்ம இந்த உடல் என்ற தளத்துக்கு மேம்பட்ட நிலைக்கு வந்துடுறோம். அப்ப இந்த உடலோ இந்த உலகத்தோட எந்த ஒரு தாக்கமும் நமக்கு இல்லாம போயிடும். அதுதான் தன்னை உணர்தல் அப்படின்றது. யாரால இன்னைக்கு எந்த பயிற்சியை எந்த வழிமுறையை பின்பற்றினா இதை அடைய முடியும் சொல்லுங்க? தன்னை அறிதல அடையறதுக்கு வேற என்ன வழிமுறை இருக்கு சொல்லுங்க? ஒண்ணும் கிடையாது. மக்கள் எந்த அளவுக்கு இந்த முன்னேற்றம்ன்ற பேர்ல, வளர்ச்சின்ற பேர்ல எந்த அளவுக்கு அதிகம் புலன் இன்பத்தை நோக்கி போய்கிட்டே இருக்காங்களோ அந்த அளவுக்கு அதிகம் இந்த உலகத்தோட பந்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த உலகம் அவங்கள சிக்க வச்சுட்டே இருக்கு. இந்த உலகத்துல இன்னைக்கு நவீனமயமாக ஆக நம்முடைய அடையாளங்கள் இல்லாம எல்லாரும் சமமாகணும், நம்மளை நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அடையாளப்படுத்திக்க கூடாதுன்னு இன்னைக்கு பேசுறாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா இந்த உலகத்துல இந்த வேறுபாடு இல்லாம இருக்கவே முடியாது. அதுதான் பௌதிக உலகம். பௌதிக உலகம்னாலே வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். இங்க எல்லாம் இது பூர்ண உலகம் கிடையாது. இங்க வேறுபாடு இல்லாம இருக்கிறதுக்கு, எல்லாரும் சமநிலையில இருக்கிறதுக்கு. இது பௌதிக உலகம். பௌதிக உலகம்னாலே வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். ஆண் என்று இருந்தால் பெண் அப்படின்னு இருந்தாதான், ஏன்னா ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி எல்லாமே ரெண்டு இருக்கும், இருமைகள் இருக்கும். சுகம்னு இருந்தா துக்கமும் இருக்கும். எனக்கு சுகம் மட்டுமே வேணும், துக்கம் வேண்டாம் அப்படின்னா அது முடியாது. அதுக்கான இடம் இது கிடையாது.
ஸோ அதனால பகவான் நமக்கு இந்த கொடுக்கக்கூடிய இந்த ஆத்ம ஞானம் அவ்வளவு அவசியமானது. இது நம்ம வேணும்னா ஏத்துக்கலாம், வேணாம்னா விட்டுட்டு போகலாம் அப்படின்றது கிடையாது. மனித பிறவியில் இருக்கிற ஒவ்வொருத்தனும் இந்த ஞானத்தை அடைந்தே ஆகணும், இதை ஏற்றுக்கொண்டே ஆகணும், இதை பயிற்சி செய்தே ஆகணும் அப்படின்றதுதான் சாஸ்திரம் நமக்கு சொல்லுது. அதுக்காக தான் இந்த மனித வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த மனித வாழ்க்கை மானுஷ ஜன்ம சுதுல்லபம்னு சொல்லப்படுது. ரொம்ப ரொம்ப அரிதானது இந்த மனித பிறவி. 84 லட்சம் வகையான உடல்கள்ல அரிதா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இது. இப்ப நம்ம இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த அறிவை வளர்த்துக்கல அப்படின்னா, அப்போ கிடைச்ச இந்த அரிய வாய்ப்பை இது ஒரு ஒரு ஜாக்பாட் மாதிரி, ஏன்னா ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இப்ப அதை நழுவ விட்டோம் அப்படின்னா நம்மளை விட பெரிய முட்டாள்தனம், முட்டாள் வேற யாரும் இருக்க முடியாது. இது மிகப்பெரிய முட்டாள்தனம் ஆயிடும். ஸோ அதனாலதான் சாஸ்திரங்கள் அவ்வளவு வலியுறுத்துறது. இந்த மனித வாழ்க்கைக்காக தான் இவ்வளவு சாஸ்திரங்களும் மனிதனுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆடு மாடுகள் மரம் செடி கொடிகள் எல்லாம் பகவத்கீதை கேட்க போறது கிடையாது. யாருக்கு அப்ப பேசப்பட்டிருக்கு? யாருக்கு 4 வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு? யாருக்கு உபநிஷத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு? யாருக்கு புராணங்கள் எழுதப்பட்டது? யாருக்கு இதிகாசங்கள் எழுதப்பட்டது? எல்லாம் நமக்காக தான், மனித சரீரத்தில் இருக்கிறவங்களுக்காக தான். அதுவும் குறிப்பா நாகரிகம் அடைந்த மனிதர்கள். ஆனா இன்னைக்கு நாகரிகம் அடைந்தவன்ற பேர்ல இது எல்லாத்தையும் புறக்கணிக்கிறோம். இது இப்படி இப்படி ஒண்ணு இருக்குன்றத இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியாத நிலையில இருக்கு. எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு இப்படி இங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் இருக்கும், அப்படி இறங்கி போயிட்டு அப்படி ரோட்ல நின்று பகவத்கீதை என்னன்னு தெரியுமாங்க எனக்கு கேட்டு பாருங்க. எவ்வளவு பேருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 100% சொல்லலாம். 99.9% ஒன்றும் தெரியாதவங்களா தான் இருப்பாங்க. துரதிர்ஷ்டவசமான நிலை இது. காரணம், எல்லாரும் நான் இந்த உடல் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த புலன்களை திருப்திப்படுத்துறதுதான் என் வாழ்க்கையோட நோக்கம்னு நினைச்சு செயல்பட்டு இருக்காங்க. அதனாலதான் கிருஷ்ணர் எடுத்த உடனே நீ இந்த உடல் இல்லை, உடலோட உன்னை நீ அடையாளப்படுத்திக்காத. நீ இந்த உடலோட உன்னை அடையாளப்படுத்திக்கிட்டன்னா உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வே காண முடியாது. ஏன்னா இந்த உடலே பிரச்சனைக்குரியது, துன்பத்தை கொடுக்கக்கூடியது. உடல் அப்படின்னாலே துன்பமயமானதுதான். குறையுள்ள புலன்கள், பூரணமற்ற புலன்கள். அப்போ இது துன்பத்தை தான் கொடுக்கும். ஏன்னா இது தற்காலிகமானது, எப்பவும் ஒரே மாதிரி இருக்க போறது கிடையாது. பௌத்திகமானது அப்படின்னாலே மாற்றங்களுக்கு உட்பட்டது, 6 விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டது. அது பிறக்கும், கொஞ்ச காலம் இருக்கும், வளரும், அதுக்கப்புறம் உற்பத்திகளை செய்யும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா முதிர்ச்சி அடையும், சுருங்கும், கடைசியில முடிஞ்சு போயிடும், அழிஞ்சு போயிடும். அது இந்த உடலா இருக்கட்டும், ஒரு மரத்தோட சரீரமா இருக்கட்டும், அல்லது இந்த டேபிளா இருக்கட்டும், அல்லது இந்த மொபைல் போனா இருக்கட்டும், இந்த கம்ப்யூட்டரா இருக்கட்டும், இங்க இருக்கிற எந்த ஒரு பௌத்திகமான பொருளை எடுத்துக்கிட்டாலும் ஆரம்பம்னு இருக்கும், ஒரு தொடக்கம், உருவான நாள்னு ஒண்ணு இருக்கும், முடிவுன்னு ஒண்ணு இருக்கும், இடையில சில மாற்றங்கள் உண்டாகும். இது பௌத்திகமான எல்லா விஷயத்துக்கும் கம்பல்சரி. இந்த மாற்றம் இல்லாத பௌத்திக விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. ஸோ அதனாலதான் கிருஷ்ணர் ஆத்மாவை பத்தி சொல்லும்போது இந்த மாதிரி மாற்றங்களுக்கு உட்படாதது, அழிவில்லாதது, ஆயுதத்தால் அழிக்க முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, இப்படி ஆத்மாவோட இவ்வளவு குணங்கள், இத்தனை குணங்களை விரிவா பேசுறதுக்கு காரணம் நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும்.
இந்த உடலை வெட்ட முடியுது, நெருப்பால் எரிக்க முடியுது, அழிக்க முடியறது. ஆனா ஆத்மாவை நீ தொட்டு கூட பார்க்க முடியாது. அவ்வளவு நுணுக்கம், நுண்ணியமானது அணு ஆத்மா. ஆனா உடல் முழுக்க உணர்வு மூலமா அது பரவி இருக்கு. உடல் முழுக்க சக்தியை கொடுக்கிறது. இந்த உடல் இயங்குறதுக்கு என்ன காரணம்? மருத்துவ விஞ்ஞானம் சொல்ற மாதிரி இதயம் காரணம் கிடையாது. இதயமே இயங்கணும்னா அதுக்கு ஒரு சக்தி தேவைப்படுது. எங்கிருந்து அதுக்கு சக்தி கிடைக்கிறது? ஓகே, இதயம் வந்து பம்ப் பண்ணி ரத்தத்தை உடம்பு முழுக்க அனுப்புறது இல்லைன்னு சொல்லல. பட் அதுக்கு எங்கிருந்து சக்தி கிடைக்கிறது? அது எப்படி இயங்குது? அது விஞ்ஞானிகளுக்கு தெரியாது. கிருஷ்ணன் சொல்றார், நான் இதயத்துல இருக்கேன், நான் இயக்குறேங்கிறார். பிரகிருதி என்னால இயங்குறது. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சம் இயக்கப்படும் போது இந்த உடலை இயக்கிறது பெரிய விஷயமே கிடையாது பகவானுக்கு, இல்லையா? எப்படி இந்த பிரபஞ்சம் இயங்குறது? புவியீர்ப்பு விசைன்னு பேசுறாங்க. இவ்வளவு பெரிய சூரியன் ஆகாயத்துல அதோட பாதையில அப்படியே பயணிச்சுக்கிட்டே இருக்கு. சந்திரன் இருக்கு. இத்தனை பெரிய பெரிய லோகமே வந்து ஆகாயத்துல மிதந்துட்டு இருக்கு. எப்படி அது மிதக்குது? எங்க போச்சு உங்களுடைய புவியீர்ப்பு விசை? நியூட்டனுக்கு பரிசு கொடுக்கறாங்க, பாராட்டுறாங்க. ஆனா அந்த விசையை அவரா கண்டுபிடிச்சாரு, அவரா உருவாக்குனாரு. அப்படி ஒண்ணு இருக்குன்றத உணர்ந்தார், அவ்வளவுதான். உண்மையில அவர் வந்து அந்த விசையை உருவாக்கல. சோ இதெல்லாம் தான் காரணம். அதனாலதான் கிருஷ்ணர் வந்து இந்த ஆத்ம ஞானத்தை நமக்கு இங்க கொடுக்கிறார். சோ இங்க பிரபுபாத சொல்றார் இன்னொரு முக்கியமான கருத்து. சோ ஆத்மா நிரந்தரமானதுன்ற காரணத்துக்காக உடனே ஆத்மாவை யாராலையும் கொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில வரவலை தூக்கிட்டு போய் பிடிக்காதவங்க கழுத்தெல்லாம் வெட்டி போட்டுட்டு, நான் கொல்லவே இல்லைங்க, ஆத்மாவை யாரும் கொல்ல முடியாது, பகவத்கீதை சொல்லிருக்குன்னு நீங்க போய் கோர்ட்ல நிக்க முடியாது. கோர்ட்ல தூக்கி என்ன பண்ணுவாங்க? ஜெயில போட்டுருவாங்க. உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. அப்புறம் சோ அதனால பிரபுபாதர் எச்சரிக்கிறார், ஆத்மா நித்தியமானதுன்ற காரணத்தை காட்டி நீ வன்முறையில ஈடுபட முடியாது. வன்முறை இங்க ஆதரிக்கப்படல. ஆனா அதே சமயத்துல வன்முறை ஆதரிக்கப்படவும் செய்யறது. ஹரே கிருஷ்ணன். இருக்கட்டும், எப்படியும் இருக்கட்டும். ஒன்னும் வெளியில இருந்து ஒன்னும் சத்தம் இல்லை. இப்போ வன்முறை அப்படின்றது இந்த காரணத்தை காட்டி நீ வன்முறை செய்ய முடியாது. ஆனா அதுக்காக வன்முறை எப்பவுமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னா, காந்தி சொன்ன மாதிரி அஹிம்சாவாதம் அப்படின்னா, அப்போ அதுவும் சரி கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு வன்முறை நடக்குது, ஒரு ஜாதி கலவரம் நடக்குது ஊருக்குள்ள. காவல்துறை வந்துட்டு காந்தி வழியை பின்பற்றி ஓம் சாந்தி, எல்லாரும் அமைதியா இருங்க, யாரும் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா காவல்துறை வெற்றி அடைஞ்சிருவாங்களா? ஊர்ல அமைதி நிலவருமா? என்ன பண்ண வேண்டியிருக்கு? அங்க வந்து காவல்துறை வன்முறையில ஈடுபட வேண்டியிருக்கு. காவல்துறை அடிதடி, அவங்க வந்து தடி அடி நடத்தியோ அல்லது தண்ணி பீச்சு அடிச்சோ ஏதோ ஒரு விதத்துல அந்த கூட்டத்தை கலைக்க வேண்டியிருக்கு. அதுவும் வன்முறை தான். ஆனா அந்த வன்முறை அங்க இல்லாம இங்க நடக்கிற வன்முறையை நிறுத்த முடியாது. இப்போ ஹைவே இருக்கு, 80 கிலோமீட்டர் வேகத்துல தான் அதிகபட்சமா வாகனத்தை ஓட்டணும்ன்றது விதி.
மேக்சிமம் ஸ்பீடு 80 km/h அப்படின்றது தான் விதி. இப்போ ஒருத்தர் அந்த விதியை மீறார், ஓவர் ஸ்பீடா போறார், 90 km வேகத்துல போறார். இப்ப காவல்துறை அவரை பிடிக்கணும், ஃபைன் போடணும். என்ன பண்ணணும்? காவல்துறை 95 km வேகத்துல போனாதான் அவர் முன்னாடி வண்டி போட்டு நிறுத்தி பிடிக்க முடியும். இப்போ அவரை பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்னை விட வேகமா வந்தீங்களே அப்படின்னு காவல்துறை அவர் கேட்க முடியாது. காவல்துறை சட்டத்தை மீறினதுக்கு காரணம் நீங்க சட்டத்தை மீறக்கூடாது நீ அப்படின்றத உங்களுக்கு எச்சரிக்கிறதுக்காக, உங்களை தடுக்கிறதுக்காக தான் அந்த சட்டத்தை மீறி இருக்கு. அதனால சில சமயம் வன்முறை தேவைப்படுது. வன்முறை முற்றிலுமா கூடாதுன்னு சொன்னாலும் நாட்டுல அமைதி நிலவாது. ஆனா அதுக்காக எல்லா சமயத்திலையும் யார் வேணா வன்முறையை கையில எடுத்துக்கிட்டாலும் நாட்டுல அமைதி நிலவாது. அப்போ என்ன பண்ணணும்? இங்க பிரபுபாதர் என்ன சொல்ற, ரொம்ப அழகா சொல்றாரு. அதே சமயம் போரின் சமயத்தில் வன்முறைக்கு தேவை இருப்பதால் அது மறுக்கப்படுவதும் இல்லை. எனினும் அத்தேவையானது கடவுளின் அனுமதியை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது. அப்ப யார் நிர்ணயிக்கிறார் எங்க வன்முறை தேவை, எங்க வன்முறை தேவை இல்லை அப்படின்னு? பகவான் தீர்மானம் என்றார், பகவான் முடிவு செய்யறாரு. அர்ஜுனன் வேணான்னு சொல்றான், சண்டை போட மாட்டேன்னு சொல்றான். ஆனா கிருஷ்ணர் சண்டை போடுங்கிறார், வன்முறையில ஈடுபட சொல்ற. அர்ஜுன வேணாங்கிறான். அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதுதான் சரி. தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். எது தர்மம் எது அதர்மம் என்றத பகவான் தான் முடிவு பண்றாரு. வேற யாரும் அதை பத்தி முடிவு பண்ண முடியாது. நான் சட்டத்தை இயற்ற முடியுமா? சாலையோட இடது பக்கமா வாகனத்தை ஓட்டணும்னு சட்டம் இருக்கு, விதி இருக்கு. எனக்கு பிடிக்கலைங்க, நான் சட்டத்தை இன்னையிலேருந்து நான் மாத்துறேங்க, வலது பக்கமா ஓட்டல. அமெரிக்காவெல்லாம் வலது பக்கமா ஓட்டுறாங்க, நம்மளும் வலது பக்கம் ஓட்டுவோம் அப்படின்னு நானா ஒரு சட்டத்தை போட்டேன்னா அது சட்டம் ஆகுமா? முதல்ல அது யாருக்கும் தெரிய போறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சட்டத்தை யாரும் பின்பற்ற போறதும் கிடையாது. அது சட்டமே ஆகாது முதல்ல. அப்படி ஆளாளுக்கு சட்டம் போட்டுட்டு இருந்தா அப்புறம் என்ன ஆகிறது? சட்டம் அப்படி ஏற்றப்பட முடியாது. சட்டம் அரசாங்கத்தால தீர்மானம் செய்யப்பட்டு, ஏன்னா விவாதங்களுக்கு உட்பட்டு அது தீர்மானம் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அது சட்டமாக ஏற்றப்படும். அப்பதான் அது சட்டம், அப்பதான் அதுக்கு மதிப்பு இருக்கு. அது மாதிரி இறைவன் என்ன சொல்றாரோ அதுதான் தர்மம். இங்க அர்ஜுனனுடைய நிலையில இருந்து அர்ஜுனன் போர் புரிந்து அதர்மவாதிகளா இருக்கக்கூடிய துரியோதனன் அவனோட கூட இருக்கிறவங்களை எல்லாத்தையும் அழித்து இந்த நாடு தர்மத்தை பின்பற்றக்கூடிய யுதிஷ்டரோட தலைமையில ஆட்சி செய்யப்படணும்ன்றது பகவானுடைய விருப்பம். பகவானுடைய விருப்பம் என்னவோ அதை செயல்படுத்துறது தான் மிகச்சிறந்த பக்தி. அர்ஜுனன் அதனால தன்னுடைய முடிவை மாத்தினான். கடைசியில பகவானுடைய வார்த்தை என்னவோ அதன்படி செயல்பட தயாராகி அதுல வெற்றியும் கண்டார். அர்ஜுனனுடைய பாத சுவடுகளை பின்பற்றணும் அப்படின்னா அப்ப நாமும் நம்ம வாழ்க்கையில நம்ம வெற்றியை அடைய முடியும். இது வெரி சிம்பிள். இந்த பகவத்கீதையோட சாரம் இது. ஓகே, இன்னைக்கு அடுத்த ஸ்லோகமும் பார்க்கலாம். 31வது ஸ்லோகம். ஸ்வதர்மம் அபிச்சாவேக்ஷ ந விகம்பிதும் அர்ஹசி தர்ம்யாத்யுத்தாத் ஸ்ரேயோ க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே.
சத்திரியன் என்ற முறையில் உனக்கென்று உரிய கடமையை பற்றி கருதும் போது தர்மத்தின் கொள்கைகளுக்காக போர் புரிவதை காட்டிலும் வேறு சிறந்த கடமை உனக்கு இல்லை. எனவே தயங்க தேவையில்லை. ஸோ எது தர்மம் அப்படின்றது இப்போ அர்ஜுனனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விளங்க ஆரம்பிக்கிறது. ஸோ என்னுடைய தர்மம் உறவினர்களுக்காக அவங்களுடைய உடலுக்காக கவலைப்பட்டு அதுக்காக செயல்படுறது தான் அர்ஜுனன் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா கிருஷ்ணர் இல்லை, நீ ஆத்மாவுக்காக செயல்படு. அவர்கள் உன்னுடைய உறவினர்கள் கிடையாது. இன்னைக்கு உறவினர்கள், நாளைக்கு யாருன்னு தெரியாது, நேத்து யாருன்றது தெரியாது. அப்போ இங்கே இது எதுவும் நிலையான உறவுகள் கிடையாது. பௌத்திக உலகத்துல எல்லாமே நிலையற்றது. ஸோ அதனால உன்னுடைய கடமை ஒரு ஆத்மாவா என்ன செய்யறோமோ அதை நீ செய்ய அப்படிங்கிறார். ஸோ அதனால தர்மத்தின் கொள்கைகளுக்காக போர் புரிவதை காட்டிலும் வேறு சிறந்த கடமை கிடையாது. சமுதாய அமைப்பின் 4 பிரிவுகளில் சிறப்பான நிர்வாகத்திற்காக இருக்கக்கூடிய 2ஆம் பிரிவினர் சத்திரியர் என்று அழைக்கப்படுகின்றனர். ஸோ பிராமண, சத்திரியா, வைஷ்யா, சூத்ர அப்படின்ற 4 வர்ணங்கள் இருக்கு. அதுல சத்திரியர்கள் 2வது நிலையில இருக்காங்க. ஷத் என்றால் தீங்கு என்றும், ராயத்தே என்றால் பாதுகாப்பளிப்பதும் என்றும் பொருள். தீங்கிலிருந்து பாதுகாப்பவர் சத்திரியர் என்று அழைக்கப்படுகிறார். சத்திரியர்கள் காடுகளில் வேட்டையாடுவதற்கு பயிற்சி அளிக்கப்படுகின்றனர். சத்திரியன் காட்டிற்கு சென்று புலியிடம் நேருக்கு நேர் சவால் விட்டு தனது கத்தியை கொண்டு அதனுடன் சண்டையிடுவான். புலி கொல்லப்பட்டவுடன் அரச மரியாதையுடன் அது அடக்கம் செய்யப்படும். ஜெய்ப்பூர் அரச வம்சத்தினரால் இவ்வழக்கம் இன்றும் அனுஷ்டிக்கப்படுகிறது. சவால் விட்டு கொலை புரிவதில் சத்திரியருக்கு விசேஷ பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஏனெனில் தர்மத்தின் அடிப்படையிலான போர் சில நேரங்களில் அத்தியாவசியமாகிறது. எனவே சந்நியாசம் என்று அழைக்கப்படும் துறவு வாழ்வை நேரடியாக ஏற்றுக்கொள்வது சத்திரியனுக்கு உரியதன்று. அரசியலில் அகிம்சை என்பது ஒரு தந்திரமே ஒழிய கொள்கையோ உண்மை நியதியோ ஆக முடியாது. அறநெறி நூல்களில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. எனவே ஸோ இதுவரைக்கும் இந்த பொருளுரையில பிரபாத் முதல்ல க்ஷத்திரியார்னா யார், அவன் எதனால வன்முறையில ஈடுபட வேண்டிய அவசியம் இருக்கு, அதுக்காக அவன் என்னெல்லாம் பண்றான்றத முதல்ல விவரிக்கிறார். இன்னைக்கு பெரும்பாலான மக்களுக்கு இது பத்தி புரியறதே கிடையாது. சத்திரியன்னா இன்னைக்கு அருவாள் எடுத்துக்கிட்டு போற வரவங்கெல்லாம் வெட்டுறது, இருக்கிற மரங்கள்லாம் வெட்டி போடுறவங்கலாம் சத்திரியன் அப்படி நம்பிட்டு இருக்காங்க. இல்ல, அவனுக்கு பேர் சத்திரியன் கிடையாது. சத்திரியன்னா என்ன அர்த்தம் சொல்றாரு பாருங்க. சத் அப்படின்னா தீங்கு, திராயத்தே அப்படின்னா அது பாதுகாப்பு அளிப்பது. தீங்குல இருந்து, நாட்டுல ஏதாவது ஒரு ஆபத்து வருது, ஒரு விபத்து ஏற்படுது அப்படின்னா அந்த மாதிரியான சமயங்கள்ல பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவன். அவன் அதுக்கான பயிற்சிகள் பெற்று அவன் ஆயுதங்களை எப்படி உபயோகிக்கிறதுல இருந்து எல்லாம் அவன் அதுக்காகவே அவன் பயிற்சி பெற்றிருக்கான். தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக யாராவது சட்டத்தை மீறி நடந்தா அவங்கள சரியான வழியில வழிநடத்த வேண்டியது சத்திரியர்களுடைய பொறுப்பு. ஸோ சத்திரியர்கள்ன்றது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான பொறுப்பு. எல்லாரும் அவங்கவுங்களுடைய கடமைகளை செய்யறாங்களான்றது பார்க்கறது சத்திரியர்களுடைய பொறுப்பு. ஒரு பிராமணனா செயல்படுறான்னா, அல்லது ஒரு வைஷ்யனா செயல்படுறான்னா, ஒரு சூத்திரனாக செயல்படுறான்னா அப்படின்றத பார்க்கணும். அது சத்திரியர்களுடைய கடமை. இன்னைக்கு துரதிர்ஷ்டவசமா எந்த ஆட்சியாளர்களுக்கும் அவங்களுடைய பொறுப்பு என்னன்னே தெரியறது கிடையாது.
அதனாலதான் நாட்டுல இவ்வளவு குழப்பங்கள். ஹரே கிருஷ்ணா. அப்படி தெரிஞ்சதுன்னா எதுக்கு நாட்டுல இவ்வளவு டாஸ்மாக் கடைகள் இருக்க முடியும்? என்ன என்ன இது எந்த விதத்துல நியாயமாகும்? இது எப்படி தர்மப்படுத்த முடியும்? இது தர்மம்னு நீங்க நியாயப்படுத்த முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். இத்தனை கணக்கான பல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் சீரழிஞ்சிட்டு போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் பல உயிர்கள் இறந்து போயிட்டு இருக்கு. இதனால உலகம் அறிஞ்ச உண்மை இது. இது யாருக்கும் தெரியாத ரகசியமா நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஆனாலும் இந்த அரசாங்கம் அதுல வரக்கூடிய வருமானத்தை நம்பிதான் இன்னைக்கு அரசாங்கமே நடக்க வேண்டியிருக்கு. அப்படின்னா அப்ப எவ்வளவு ஒரு துரதிர்ஷ்டமான நிலை பாருங்க. ஆனா வேத காலத்துல அப்படி கிடையாது. மன்னர்கள் ஆட்சி முறையை இன்னைக்கு இப்ப இருக்கிறவங்க ஜனநாயக ஆட்சி தான் மிக சிறந்ததுன்னு பெருமை பேசிக்கிறாங்க. ஆனா பாருங்க இன்னைக்கு என்ன துரதிர்ஷ்டமான நிலை இருக்குன்னு. ஆனா மன்னர்கள் ஆட்சி விவரத்தை நீங்க பாருங்க. பாகவதத்துல யுதிஷ்டர் மகாராஜருடைய ஆட்சியை பற்றி வர்ணிக்கப்பட்டிருக்கு. அம்பரீஷ மகாராஜருடைய ஆட்சியை பற்றி வர்ணிக்கப்பட்டிருக்கு. துருவ மகாராஜருடைய ஆட்சியை பற்றி வர்ணிக்கப்பட்டிருக்கு. இப்படி நிறைய மன்னர்களுடைய ஆட்சியை வர்ணிக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு இருந்த மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்தது கிடையாது. ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கு, ராமச்சந்திரனுடைய ஆட்சி காலத்துல மரணம் கூட மக்கள் விரும்பினால் மட்டும்தான் அவங்களுக்கு அணுக முடியும். இல்லைன்னா அவங்களுக்கு மரணம் கூட நேராது. அப்ப யோசிச்சு பாருங்க, அவ்வளவு ஒரு பூரணமான பெர்ஃபெக்டான ஒரு உலகம் இருந்திருக்கு. அவ்வளவு தர்மத்தின்படி வாழ்ந்த மன்னர்கள் இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு துரதிருஷ்டவசமா அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு சத்திரியான்னா என்னன்னே தெரியாத ஒரு நிலைதான் இருக்கு. சத்திரியர்களுக்கும் பேரளவில் ஆட்சியாளர்களுக்கும் தெரியறது கிடையாது, பொதுமக்களுக்கு தெரியறது கிடையாது. ஓகே. ஆகவேஷு மிதோன்யோயம் ஜிகாஸ்மத்மஹீக்ஷிதா யுத்தமானா பரம் சக்தியா ஸ்வர்கம் யாந்த்யபரான்கா யஜ்ஞேஷு பசவோ பிரம்மன் ஹன்யந்தே சததம் துஜாயி சம்ஸ்கிருதா கில மந்த்ரைஸ் சதே ஸ்வர்கம் அவாப்னுவன். யாகத்தில் விலங்குகளை பலியிடும் அந்தணன் ஸ்வர்கலோகங்களை அடைவது போல சத்திரியனானவன் தன் மீது பொறாமை கொண்ட மன்னனை எதிர்த்து போர் புரிவதால் மரணத்திற்கு பின் ஸ்வர்கலோகங்களை அடையும் தகுதியை பெறுகிறான். எனவே யாகத்தீயில் மிருகங்களை கொல்வதோ அறநியதிப்படி போர்க்களத்தில் கொலை புரிவதோ வன்முறையாக கருதப்படக்கூடாது. ஏனெனில் இச்செயல்களில் அறக்கொள்கைகளால் எல்லாரும் நன்மையை அடைகின்றனர். ஒரு இனத்திலிருந்து மற்றொரு இனத்திற்கு படிப்படியாக செல்லாமல் யாகத்தில் பலியிடப்படும் மிருகம் உடனேயே மனித பிறவியை அடைகின்றது. அதனை பலியிடும் அந்தணரும் மேலுலகங்களை அடைகின்றனர். அதுபோல போர்க்களத்தில் உயிரை விடும் சத்திரியரும் மேலுலகங்களை அடைகின்றனர். இங்க பிராமண சத்திரிய 2 பேருடைய தர்மம் என்ன, எதனால அவங்களுடைய இந்த செயல்கள் வன்முறை கிடையாது. பிராமணர்கள் யாகம் செய்யும் போது அந்த யாகத்துல உயிர்களை பலி கொடுக்கிறது வழக்கம். ஆனா இன்னைக்கு மக்களுக்கு இது எதுக்காக செய்யப்படுது, எந்த நோக்கத்துக்காக அது செய்யப்படுதுன்றது தெரியறதில்லை. அதனால இன்னைக்கு விதண்டாவாதம் பேசுறவங்க பாத்தீங்கன்னா, அன்னைக்கு பிராமணர்கள் எல்லாம் யாகத்துல பலி கொடுத்திருக்காங்களே, உயிர்களை கொண்டிருக்காங்களே, இவன் இங்க ஆடு கோழி எல்லாம் சாப்பிடுறதுக்கு வேதத்துல மேற்கோள் காட்டுறான். ஆனா அதே வேதம் சொல்றது எதுக்காக இந்த யாகத்திலே உயிர்கள் பலி கொடுக்கப்படுறது, வேத மந்திரம் சரியாக உச்சரிக்கப்படுதான்றத பிராமணர்கள் சோதிப்பதற்காக அதை செய்யறாங்க. அப்படி செய்யும் போது அந்த உயிர்கள் இப்போ ஒரு
வயதான ஒரு பசுவை வந்து யாகத்துல பலி கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு புது உடலை பெற போறது, அல்லது அடுத்த பிறவில அது மனித உடலா அடைய போறது. அது அதனுடைய வாழ்க்கை மேம்பட போறது. அதுக்கு இவர்கள் உதவி பண்றாங்க. அதே போலதான் சத்திரியர்கள் வந்து காட்டுல போய் வேட்டையாடுறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கான தர்மம். அவங்க வெறும் நாக்கு திருப்திக்காக, ஏன்னா புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக, சாப்பிடுறதுக்காக அதை செய்யல. சத்திரியன் அதை பயிற்சி செய்யாம போனான்னா நாளைக்கு எதிரி நாட்டுக்காரன் வந்து, பக்கத்து நாட்டுக்காரன் வந்து தன் நாட்டு மீது படையெடுத்து வந்தான் அப்படின்னா இவன் பயிற்சி இல்லாம இருந்தான்னா ரத்தத்தை பார்த்தோன்னா மயக்கம் போட்டு விழுந்துடுவான். அப்புறம் இவன் எங்க சண்டை போடுறது? அப்போ அவனுக்கு அதுக்கான பயிற்சி தேவைப்படுது. வலிமை மிக்க புலி, சிங்கம் இந்த மாதிரி மிருகங்களை வேட்டையாடுறது அவங்க வழக்கமா இருந்தது. இன்னைக்கு மாதிரி போயிட்டு அவனுக்கு தேவையான மானு முயலை மட்டும் கொண்டு வந்து சாப்பிட்றது கிடையாது. துப்பாக்கியில சுட்டுட்டு வந்துடுறானுங்க. அதுக்கு பேர் வேட்டையாடுறது கிடையாது. அன்னைக்கு வில்லு அம்பு இருந்தது, உடல் பலம் இருந்தது, உண்மையான வீரர்களா இருந்தாங்க. ஸோ பிரபாத் வந்து எவ்வளவு, ஏன்னா எளிமையா ஒரு ஒரு சாதாரண ஒரு பாமர மனிதன் படிச்சா கூட இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். அவ்வளவு அழகா விளக்குறாரு. ஓகே, பிரபாத் தொடர்ந்து சொல்றார், இருவிதமான கடமைகள் ஸ்வதர்மங்கள் இருக்கின்றன. முக்தி அடையாதவன் தான் பெற்றுள்ள உடலை சார்ந்த கடமைகளை அறக்கொள்கைகளின் அடிப்படையில் முக்தி பெறுவதற்காக செயலாற்ற வேண்டும். முக்தி பெற்ற பின் அவனது ஸ்வதர்மம், அதாவது அவனுடைய கடமை, உடல் சார்ந்த வாழ்வை அடிப்படையாக கொள்ளாமல் ஆன்மீகமாக மாறிவிடுகின்றது. ரெண்டு விதமான ஸ்வதர்மங்கள், ஒண்ணு முக்தி அடையாதவர் பண்றது, ஒண்ணு முக்தி அடைந்தவர் பண்றது. முக்தி அடையாதவர் என்ன பண்றார்? தான் பெற்றுள்ள உடலை சார்ந்த கடமைகளை அறக்கொள்கைகளின் அடிப்படையில் முக்தி பெறுவதற்காக செயலாற்ற வேண்டும். இப்ப இந்த உடல்ல இருக்கோம், அதுக்காக இந்த உடல், நான் இந்த உடல் கிடையாதுன்றதுனால இந்த உடலை நான் உதாசீனப்படுத்திடலாமா? சாப்பிடாம தூங்காம இந்த உடலை வந்து பராமரிக்காம விட்டுறலாமா? இல்லை. இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் இது தமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, நம்ம பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. அப்ப இதை பராமரிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. எதுக்காக இந்த உடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? தர்மத்துல ஈடுபடுறதுக்காக. எது தர்மம்னு தெரிஞ்சுக்கிட்டு தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக, தர்மத்தின் பாதையில நம்ம செயல்படுறதுக்காக. அப்ப என்ன தர்மம்? எது நம்முடைய தர்மம்? சவை பும்சா பரோ தர்மா எதோ பக்தி ரதோக்ஷஜா. இருக்கிறதுலே மிக உயர்ந்த தர்மம் அப்படின்னா அது அதோக்ஷஜனான பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி பண்றது. அதுதான் மிக உயர்ந்த தர்மம். அந்த தர்மத்தை செய்யறதுக்காக தான் நமக்கு இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. கிடைச்ச இந்த உடலையே வச்சு, இந்த உடலை கொடுத்த, இந்த வாழ்க்கையை கொடுத்த பகவானையே நிந்தனை பண்றதுக்கு இல்லை, நாத்திகம் பேசுறதுக்காக நமக்கு இந்த உடல் கொடுக்கப்படல. நான் பகவானுடைய சேவகன்றதை உணர்ந்து பகவானுக்கு சேவை பண்றதுக்காக இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு தர்மம். ரெண்டாவது, முக்தி பெற்றவர்கள் அவங்களுடைய சுதர்ம கடமை என்னன்றதை உணர்ந்து அது சார்ந்த வாழ்வை அடிப்படையாக கொள்ளாமல், உடல் சார்ந்த வாழ்வை இல்லாம அவங்க ஆன்மீகமாக அது மாறிடுது. இப்போ சில பிரபாதர் அல்லது இந்த மாதிரி எந்த ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கோங்க, கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண சேவா அப்படின்றத தவிர அவங்க வாழ்க்கையில வேற எதுக்குமே இடம் இருந்திருக்காது. 24 மணி நேரமும் கிருஷ்ண உணர்வு தான். எப்படி இந்த பக்தியை
மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. மற்றவர்களுடைய நன்மைக்காகவே வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள். பர துக்க துக்கி, மற்றவர்கள் துன்பப்படுறத பார்த்து வேதனைப்படக்கூடியவர்கள். மற்றவர்களுடைய துன்பத்தை எப்படி போக்குறது, மற்றவர்களை எப்படி இந்த பௌதிக பந்தத்திலிருந்து விடுவிக்கிறது, அது மட்டுமே அவங்களுடைய நோக்கமா இருந்தது. ஹிரண்யகசிபு வதமணியாச்சு. நரசிம்மதேவர் இன்னமும் அவருடைய கோபம் குறையவே இல்லை. பிரகலாதர் வரார், மாலை போட்டு விழுந்து நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை எல்லாம் பண்றார். கொஞ்சம் கொஞ்சமா நரசிம்மதேவர் வந்து சாந்தம் அடைஞ்சு பிரகலாதர்கிட்ட கேட்கிறார், என்ன வர வேணும், எனக்கு என்ன வேணும், நான் எப்பவும் ஆனந்தமா இருக்கேன், உங்களோட நினைவிலே இருக்கேன். ஆனா உன்னோட முகத்துல அப்படி தெரியலையே, என்ன வேணும்? ஆமா, எனக்கு கவலை இருக்கு. நான் இந்த முட்டாள்கள் இந்த உலகத்துல, நான் இந்த உடல் நினைச்சு இந்த புலன்களை திருப்திப்படுத்துற நோக்கத்தோட இந்த உலக பந்தத்துல மாட்டிட்டு தவிக்கிறாங்க. அவங்களை எப்படி விடுவிக்கிறதுன்னு தெரியல எனக்கு. பிரகலாதர் கேட்டா எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்டிருக்க முடியும். பட் அவருக்கு ஏற்கனவே எல்லாம் இருந்தது. ஹிரண்யகசிபு கிட்ட இல்லாததா என்ன சொல்லுங்க? உலகமும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. அவருக்கு இந்த உலகாயுத விஷயங்கள் தேவைன்னா ஹிரண்யகசிபு பேச்சு கேட்டு போயிருந்தாலே எல்லாம் கிடைச்சிருக்குமே. எதுக்கு ஹிரண்யகசிபுக்கு எதிரா இவ்வளவு செயல்பட்டு இப்ப வந்து பகவான்கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கறது என்ன அர்த்தம் இருக்கு? இல்லையா? ஹிரண்யகசிபுக்கு ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும், ஏன்னா தூக்கி தலை மேல வச்சு கொண்டாடி இருப்பான். எல்லா தேவர்களும் ஹிரண்யகசிபு கண்டு நடுங்கிட்டு இருந்தாங்க. பிரகலாதருக்கு என்ன இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன எல்லாம் எதுவுமே இருந்திருக்காது, எல்லாம் இருந்தது. இப்ப போய் ஏன் பகவான்கிட்ட திரும்பி அதே பௌதிக விஷயங்களே கேட்கணும்? அதனாலதான் பிரகலாதர் கேட்கிறாரு, இந்த இந்த முட்டாள் மக்கள் இவங்க இவ்வளவு வேதனைப்பட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு என்ன பண்றது, அவங்கள பத்தி யோசிக்கிறாரு. அதுதான் உண்மையான ஒரு பக்தர், உண்மையான ஒரு வைஷ்ணவருடைய மனநிலை. அவங்க சுயநலவாதிகள் கிடையாது. எப்பவும் தன்னை பற்றி நினைக்கிறதே கிடையாது. அவங்க எப்பவும் மற்ற உயிர்கள், மற்றவர்கள் துன்பத்திலிருந்து எப்படி அவங்கள விடுக்கிறது, எப்படி அவங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கிறது, அது மட்டுமே அவங்களுடைய நோக்கம். உடல் சார்ந்த வாழ்வில் அந்தணருக்கும் சத்திரியருக்கும் சில குறிப்பிட்ட கடமைகள் உள்ளன. அவை தவிர்க்க முடியாதவை. ஸ்வதர்மம் என்பது கடவுளால் விதிக்கப்படுவதாகும். இது 4ஆம் அத்தியாயத்தில் விளக்கப்படும். உடலின் தளத்தில் ஒருவனது ஸ்வதர்மம், வர்ணாசிரம தர்மம் மனிதனின் ஆன்மீக அறிவுக்கான படிக்கல் என்று அழைக்கப்படுகிறது. மனித கலாச்சாரம் வர்ணாசிரம தர்மத்தில் இருந்துதான், அவருடைய உடலின் இயற்கையை பொறுத்த கடமைகளில் இருந்துதான் தொடங்குகின்றது. எந்த துறையாக இருந்தாலும் உயர் அதிகாரிகளின் வழிகாட்டலின்படி தனக்குரிய கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலம் ஒருவன் வாழ்வின் உயர்ந்த நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்ள முடியும். எனிவே, இங்க வர்ணாசிரம தர்மம் என்ற ஒரு வார்த்தையை பிரபாதர் உபயோகப்படுத்தியிருக்கிறார். இது ஒரு பெரிய டாபிக். இன்னொரு வகுப்புல நம்ம அதை வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பற்றி பேசலாம். இதோட நான் நிறுத்திக்கிறேன். யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா?